ஐயோ தானோ சாரிங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க போல. மொபைல நோண்டி உங்களை எழுப்பி விட்டுட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் சும்மா தான் படுத்திருந்தேன். என்னங்க இந்த நேரத்துல போனை பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்கமே வரலங்க. ஒரு மாதிரியா இருக்கு. தூங்குறதுக்குன்னு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, நீங்க தூக்கம் வரலன்னு சொல்றீங்க? என்னன்னே தெரியல கதிர். கண்ணெல்லாம் சொருகி வர மாதிரி தான் இருக்கு. ஆனா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. கீழெல்லாம் விழுந்து அடிபட்டதுல அதுல ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்ச நேரம் போன் பார்த்துட்டு இருந்தா அப்படியே தூங்கிடலாமேன்னு. ஹலோ, மொபைல பாத்துட்டு இருந்தா தூக்கம் வராதுங்க. மூளை நல்லா சுறுசுறுப்பாகி அடுத்தடுத்து அப்படியே ரீல்ஸ் எல்லாம் பார்த்து டைம் போறதே தெரியாம விடிஞ்சிரும் பாத்துக்கோங்க. கரெக்டா சொல்றீங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. அப்படி இல்லைங்க, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். 10 மணிக்கு படுக்க போயிட்டு அதுக்கப்புறம் பல மணி நேரம் மொபைல பாக்குறாங்க. அதுக்கு நானும் பலிகடா ஆயிட்டேன். இல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. இன்னைக்கு என்னமோ தெரியல, தூக்கமே வரல. நாம 2 பேரும் வேணா கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருக்கலாமா? கதையா? கதை பேசலாம், இல்லனா விளையாடலாம். ஹலோ, இப்போ விளையாடினா மட்டும் மூளை சுறுசுறுப்பாகாதா? அப்படி இல்லைங்க, நீங்க மட்டும் தனியா போனை பார்த்து சிரிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசினா இது ஒரு மாதிரி மறக்க முடியாத நினைவா இருக்கும்ல. சரி, என்ன பேசலாம்? லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்களே ஆரம்பிங்க. நீங்க தானே ஐடியா சொன்னீங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, முன்னெல்லாம் என் கொரட்ட சத்தத்தை கேட்டு பயப்படுவீங்கல்ல, இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கீங்களா? அதான் நீங்க மூக்குல எதையோ ஒட்டி நிப்பாட்டிட்டீங்களே. அப்படிங்களா? ஆனா நான் நேத்து ஒட்டவே இல்லையே, மறந்துட்டனே. விடுங்க கதிர், இப்பெல்லாம் கொரட்ட சத்தம் இல்லைன்னா தான் தூக்கமே வர மாட்டேங்குது. ஓ, அந்த அளவுக்கு பழகிருச்சா? எங்க காலேஜ்ல ஒரு 2 பேரு என் கூட படிச்சாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணா கொரட்டையிலனால ஒண்ணுமே இல்ல. ட்ரெயின்ல மொத்த கம்பார்ட்மெண்ட் முழிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சாரிங்க. அவங்க விட்ட கொரட்டைக்கு நீங்க எங்க சாரி சொல்றீங்க? இல்ல, இன்னைக்கு அடிபட்டதும் யாரோ சுத்தி இருந்தவங்க பார்த்துதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நார்மல் ஆனதுக்கு அப்புறமாச்சும் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தகவல் சொல்லிருக்கணும். சின்ன அடிதானே, நாமளே எழுந்து வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். நானே இத சொல்லிருக்கணும்ல, தப்பு பண்ணிட்டேன். இனிமே மாத்திக்கிறேன். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் ஹோட்டல்லையோ இல்ல விசேஷ வீட்லயோ எப்பவும் என்ன சுத்தி ஆட்கள் இருக்கிற இடத்துலதான் வேலை செய்யறேன். சோ எனக்கு ஒண்ணுன்னா அடுத்த நிமிஷம் யாராச்சும் உதவிக்கு வந்துருவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லல்ல, ஆட்டோ ஓட்டுறீங்க, அட்ரஸ் இல்லாத இடத்துக்கு கூட போறீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க போனை எடுக்கலன்னா எங்க இருக்கீங்களோ என்ன ஆச்சோன்னு ஒரு படபடப்பு வரும்ல. சரி, நேர்ல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம்னா கூட நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. அப்ப என்ன பயமும் பதட்டமும் இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அதான் சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் உங்க போனை எடுத்து பேசினப்ப நான் ரொம்ப பதறிட்டேன். அப்புறம் ஆட்டோவை எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் கிட்ட சொல்லி எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். ஆட்டோவை சரி பண்ணி நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. கதிர், நீங்க ஏன் கதிர் இதெல்லாம் பண்ணணும்? தயவு செஞ்சு இன்னொரு முறை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் தாங்க செய்யணும். உங்களுக்கு ஒரு துணையா, புருஷனா நான் தாங்க இதெல்லாம் எடுத்து பண்ணணும். இன்னொரு தடவை அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. என்னங்க ரொம்ப போர் அடிக்கிறனா? இல்லங்க, மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி லேஸ் ஆயிடுச்சு.
அதான் இப்போ லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு. அப்ப நீங்க படுத்துக்கோங்க. ம். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல. எழுப்பலாமா இல்ல அவங்களா எந்திரிக்கிட்டோன்னு விட்டுறலாமா? காஃபி வேற ஆறி போயிடும். இப்ப என்ன பண்ணலாம்? இல்ல வேண்டாம். தானோ இந்த மாதிரி என்னைக்காச்சும் தூங்கினாதான் உண்டு. நல்லா தூங்கட்டும். வேணும்னா மறுபடியும் காஃபி போட்டு கொடுத்துடலாம். குட் மார்னிங் தானோ. குட் மார்னிங். ஆமா, நீங்க என்ன இன்னைக்கு எனக்கு முன்னாடியே எழுந்திருச்சிட்டீங்க? ஏதாவது வேலை இருக்கா? ஐயோ, என்னங்க மணி 9 ஆகுது. ஐயோ, நீங்க என்ன எழுப்பி விட்டுருக்க கூடாதா? இவ்ளோ நேரம் தூங்கிட்டேனே. ஹலோ ஹலோ ஹலோ, இப்ப எந்திரிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னது, என்ன செய்ய போறேனா? எங்க ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. அத்தை இந்நேரம் 2 காஃபி கேட்டிருப்பாங்க. என்ன திட்ட போறாங்க. ஹலோ, உங்களுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. நேத்து தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்தாங்க இந்த காஃபி குடிங்க. ஐயா, இன்னும் பல்லு கூட தேய்க்கல. பல்லு தேய்க்காம குடிக்கிறதுக்கு பேர் தான் பெட் காஃபி. குடிங்க. எங்க குடிங்கன்ற. எங்க காஃபி நல்லா இருக்கே. பரவாயில்லையே, காலையிலேயே ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கு. ஓ, இந்த காஃபியை நீங்க தான் போட்டீங்களா? ஹோட்டல் வாடை அடிக்குது. ஏங்க இவ்வளவு நேரம் எப்படி தூங்குனேனே தெரியல. அடிச்சு போட்ட மாதிரி படுத்திருக்கேன். அது மாத்திரை போட்டீங்கல்ல, அதான். காஃபி சாப்பிட்டுட்டு பல்லு தேய்ச்சிட்டு வந்து டிஃபன் சாப்பிடுங்க. அப்புறம் அப்புறம் மதிய சாப்பாடு ரெடி ஆயிடும். சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுங்க. என்னது? என்னதா? டாக்டர் என்ன சொன்னாங்க? 2 நாள் உங்களை கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல. நானே கூட இருந்து உங்களை பாத்துக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஹோட்டல் இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர், அதனாலதான் நாங்க போக வேண்டியதா ஆயிடுச்சு. இல்லனாலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இங்க இருந்து என்ன பாத்து காட்டி என்ன கதர்? நான் என்ன பாத்துக்க மாட்டேனா? ஐயோ சாமி, நீங்க புத்திசாலி, சாமர்த்தியசாலி, தைரியசாலி, பலசாலி, எல்லாம் சரிதான். ஆனா இந்த நேரத்துல உங்களை ஒரு ஆள் இருந்து பாத்துக்கிறது தப்பு இல்லையே. சரி காஃபி குடிங்க, நான் போய் டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன். கதர் நீங்க இருங்க, நான் போய் இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன். ஆனா நீங்க என் பேச்சை கேளுங்க, ஓகே? என்ன ஆட்டோக்காரமா எந்திரிச்சாச்சா? ஆக்சிடென்ட்னு சொன்னதும் அடியெல்லாம் பலமா இருக்குமோன்னு நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல போல இருக்கே. சின்னதா தான் பட்டிருக்கு போல இருக்கு. ஏய், என்ன வேணும் இப்போ உனக்கு? இத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டி ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதே இல்லையாமே நீ? கீழே முன்னாள் மாமியார் பேசிட்டு இருந்ததை கேட்டேன்.
அப்படிப்பட்ட திறமைசாலிக்கு ஏன் ஆட்டோ சரிஞ்சிச்சுன்னு யோசனை பண்ணி பாத்துட்டு இருந்தனா அப்பதான் அவனுக்கு அனுப்பின போட்டோவை பத்தி ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை அந்த போட்டோவை பார்த்துட்டு பிரேக் பிடிக்காம விட்டுட்டியோன்னு தோணுச்சு. அதான் உன்னை ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்து. அந்த போட்டோ உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுல்ல? ராதிகா, தயவு செஞ்சு கொஞ்சம் வெளில போறியா? எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. அட இருதானோ, 2 நிமிஷத்துல நான் சொல்ல வந்தது சொல்லிட்டு போயிடுறேன். இப்பதானே தலைவலி ஆரம்பிச்சிருக்கு. இனி அடுத்த திருகு வலி, மூட்டு வலி, முதுகு வலின்னு ஒவ்வொன்னா வரும். ஆ, இது என்ன தெரியுமா? ஏன் உனக்கு தெரியாதா? அடி பட்டும் நீ அடங்கலல்ல, அடக்குற இரு. இது மாமா